Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்றதுக்காக இன்ஜினியரிங்காக நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ரெகுலரா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. டெலிகிராம்லயும் நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கிறோம். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் செமஸ்டர் நம்ம எழுத போறோம். சரியா? அதாவது ஃபர்ஸ்ட் இயர் வந்துட்டீங்க, ஃபர்ஸ்ட் செமஸ்டர் நீங்க எழுத போறீங்க. அதோட கொஸ்டின் பேட்டர்ன் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா அதாவது நல்லா நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். பப்ளிக் எக்ஸாம் எழுதுனது வேற, 12th வரைக்கும் நம்ம எழுதின கான்செப்டே வேற. ஆனா நம்ம வந்து காலேஜுக்கு வந்துட்டோம். காலேஜ் வந்தோடனே எக்ஸாமை பத்தி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டர் நமக்கு முடிஞ்சிடும். சரியா? அதனால நம்மளே மாதிரி சேனல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணும்போது எல்லா விஷயமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துரும். ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்பதான் என்னன்னா உங்களுக்கு கேதர் ஆகும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதாவது நம்ம 12th வரைக்கும் என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா புக்கில் இருக்கிறது அப்படியே நம்ம வந்து மக்கப் பண்ணி கூட நம்ம என்ன எழுதிட்டு வந்திருக்கலாம். ஆனால் இங்கே அப்படி பண்ண முடியாது. எக்ஸ்ட்ரா கொஞ்சமாவது என்னாச்சு பார்த்தீங்கன்னா எழுதுறதுக்கு நமக்கு தெரிஞ்சால் லெக்சர் மெத்தடில் அங்கே இருக்கும் போது எக்ஸ்ட்ரா கொஞ்சமாவது நமக்கு எழுதுறதுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் தியரி பேப்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். முக்கியமாக நீங்கள் ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் இருக்கக்கூடிய அந்த மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, M1 பேப்பர், அதை தயவு செய்து எப்படியாவது நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேயே கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிடுங்க. அதை மட்டும் நீங்கள் நல்லபடியாக கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் நீங்கள் மற்ற பேப்பரில் அரியர் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப 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 குறைவு. சரியா? அதனால் இப்போ வந்து அதாவது தமிழ் பேப்பரை தவிர மற்ற எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் நமக்கு வந்து கொஸ்டின் பேட்டர்ன் வந்து இருக்க போகுது. சரியா? தமிழுக்கு மட்டும்தான் கொஸ்டின் பேட்டர்ன் வந்து கொஞ்சம் மாறும். இதை பற்றி நம்ம தெளிவாக என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் ஏதாவது மாற்றங்கள் வந்துச்சு அப்படின்னா நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா இப்போ ரெகுலேஷன் 2025 வந்திருக்குல்ல, அதில் ஏதாவது மாற்றங்கள் சப்போஸ் என்ன பண்ணலாம், கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு தான். சப்போஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு வந்து வீடியோ கொடுத்துருவோம். சரியா? இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்டர்னல்ல 100 மார்க்குக்கு நம்ம வந்து எக்ஸாம் எழுதுறோம், 100 மார்க்கு நம்ம எக்ஸாம் எழுதுறோம். சரியா? இல்லை 45 மார்க் நம்ம என்ன பண்ணி எடுக்கிறோம். இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 2 மார்க்ஸ். சரியா? 2 மார்க் வந்து எத்தனை 2 மார்க் எழுதணும் அப்படின்னா 10 2 மார்க் நம்ம எழுதணும். அது மொத்தம் 20 மார்க். இது வந்து நம்ம வந்து தமிழ் பேப்பருக்குரிய கொஸ்டின் பேட்டர்ன். சரியா? தமிழ் பேப்பருக்குள்ள ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ் அதுக்குரிய கொஸ்டின் பேப்பர். இது வந்து அதர்ஸ் மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே. சரியா? அதே மாதிரி 10 2 மார்க் இங்கே எழுதணும். மொத்தம் சேர்த்து என்னன்னா 20 மார்க். ஏன்னா நம்ம காலேஜ் வந்துட்டோம். காலேஜ் வந்த பின்னாடி நிறைய பசங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சு 2 மார்க்கை படிக்கவே மாட்டாங்க. 2 மார்க் தானே பார்த்துக்கலாம், 2 மார்க் தானே பார்த்துக்கலாம், 2 மார்க் தானே, ஏன்னா 2 பிக் கொஸ்டின் எழுதிட்டாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நினைப்பாங்க. ஆனால் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் தயவு செய்து அந்த தப்பை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா 2 மார்க்ஸில் 20 மார்க் இருக்கு. அந்த 2 மார்க்ஸில் நீங்கள் 20 மார்க் நீங்கள் நியரஸ்ட்டாக வந்துட்டீங்க அப்படின்னாவே பாஸ் மார்க் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அதை கொஞ்சம் பார்த்துங்க. அதனால் 2 மார்க்கு எப்பயுமே உங்கள் சீனியர்ஸை கேளுங்களேன், 2 மார்க்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. 2 மார்க் தானே பார்த்துக்கலாம், 2 மார்க் தானே பார்த்துக்கலாம்னு சொல்லி விட்டுருவாங்க. சரியா? இதில் ஆப்ஷன்ஸே இருக்காது. 10 2 மார்க் தான் கொடுத்துருப்பாங்க. 10 2 மார்க்குமே நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். போத் அது தமிழ் பேப்பராக இருந்தாலும் சரி மற்ற பேப்பராக இருந்தாலும் சரி. அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது தமிழ் பேப்பரில் அதாவது மொத்தம் 5 16 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து எழுதணும். சரியா? 5 16 மார்க் கொஸ்டின் எழுதணும். மொத்தம் 80 மார்க். அப்போ 5 16 மார்க் கொஸ்டின் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எழுதுறேன். 5 16 மார்க் கொஸ்டின் எழுதணும். மொத்தம் 80 மார்க். இதில் ரொம்ப முக்கியமான என்னாச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மார்க் கொஸ்டின் 10 கொஸ்டின் கேட்டுருவாங்கல்ல, இதில் 11வது கொஸ்டின் மட்டும் தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11வது கொஸ்டின் மட்டும் கம்பல்சரி. ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் எழுதணும். 11வது கொஸ்டின் மட்டும் என்னன்னா கம்பல்சரி. சரியா? 12வது கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து எய்தரா சாய்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. 2 கொஸ்டின் இருக்கும். அதில் நீங்கள் என்ன ஏதாவது ஒன்று எழுதுனா போதும். இது வந்து தமிழ் கொஸ்டின் பேப்பருக்குரிய பேட்டர்ன். ரைட்டா? அப்போ 5 16 மார்க் எழுதணும். மொத்தம் சேர்த்து 80 மார்க். ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழுக்கு 11வது கொஸ்டின் வந்து ஒரே ஒரு கொஸ்டின் தான் கொடுத்துருப்பாங்க, அது வந்து கம்பல்சரி. இப்போ இங்கே வருவோம். இங்கேயும் அதே தான், 5 16 மார்க் எழுதணும், 80 மார்க்கு. இங்கே 11வது கொஸ்டின், 12வது கொஸ்டின், 13வது கொஸ்டின், 14 15 இது எல்லாமே நமக்கு வந்து ஏபின்னு சொல்லி எய்தரா சாய்ஸ்ல தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே எல்லாமே பிரச்சனையே இல்லை. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ வந்து மேக்ஸாக இருக்கட்டும்,
இல்லை வந்து கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும் இல்லை ஃபிசிக்ஸாக இருக்கட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு மொத்தம் எவ்வளோ மார்க் அப்படின்னா நமக்கு வந்து 16 மார்க் இருக்குல்ல இந்த 16 மார்க்கை டைரெக்டாக கேட்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் கொஸ்டினாக இருக்கிறது ரேர் தான், கொஞ்சம் ரேர் தான். நம்மளோட பேட்டர்ன் படி பார்த்தோம்னா கொஞ்சம் ரேர் தான். அதனால டைரெக்டாக 16 மார்க் வந்து கேட்காம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ கொஸ்டின் ஏ இருக்குது அப்படின்னா சப்டிவிஷன் 1, சப்டிவிஷன் 2, சப்டிவிஷன் 3 வரைக்கும் கெமிஸ்ட்ரியிலனா சப்டிவிஷன் 3 வரைக்குமே போகும். ஒரு கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் இருக்கும், ஒரு கொஸ்டின் வந்து 10 மார்க் இருக்கும், ஒரு கொஸ்டின் வந்து 4 மார்க் இருக்கும். இந்த மாதிரிலாம் கெமிஸ்ட்ரிலாம் ஏன்னா கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு தெரியும் 12லேயே அப்படி தான் 5 மார்க்கே என்ன பண்ணுவாங்க சப்டிவிஷன் 1 சப்டிவிஷன் 2ன்னு சொல்லி பிரித்து கொடுப்பாங்கல்ல. அதே மாதிரி மேக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ கொஸ்டினுக்கு சப்டிவிஷன் 1 வந்து 8 மார்க், சப்டிவிஷன் 2 வந்து 8 மார்க்காக இருக்கும் சரியா, இல்லைனா 12 மார்க்கு 4 மார்க்கு இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி கொடுப்பாங்க அந்த 16 மார்க்கு சரியா. அதனால தான் சொல்றது நீங்க 2 மார்க்குக்கு நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு டைம்ல என்ன பண்ணியிருந்தாங்க அந்த 2 மார்க் கொஸ்டினை பிக்கஸ்ட் கொஸ்டின்ல கேட்கும் போது 4 மார்க் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதனால தான் 2 மார்க் கொஸ்டினுக்கு அதிகமாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. நல்லபடியாக கொஸ்டின் பேட்டர்ன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 10 2 மார்க் நீங்கள் எழுதணும், 5 16 மார்க் கொஸ்டின்ஸ் எழுதணும். அதில் தமிழில் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 11th கொஸ்டின் வந்து கம்பல்சரியாக இருக்கும், மற்ற எதுலேயும் கம்பல்சரி இருக்காது, எய்தரா சாய்ஸ் இருக்கும் சரியா. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதில் தான் டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள், நாம் அடுத்த வீடியோவில் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.